பீட்ரூட்டுக்குள்ளே பீட்ரூட் இலை போட்டது. பீட்ரூட் கொஞ்சம் நல்லா அவிஞ்ச பிறகு இந்த இதையை போட்டது. கடைசியாக இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல் இதையை போட்டால் அது பீட்ரூட்டோட சேர்ந்து நல்லா அவிஞ்சிடும். நீங்களும் செய்து பாருங்க. இந்த இதையை வேஸ்ட் அறியாமல் வறுக்கிறதுக்கும் அது காணாது. கொஞ்சமாக இருக்கிறபடியா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா அந்த இலையும் சேர்ந்து பீட்ரூட்டோட நல்லா அவிஞ்சிடும். இப்போ நான் ரசம் வைக்கிறதுக்காக கொத்தமல்லியை எடுத்துட்டு தண்டை மட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். நான் அப்பப்போ ரசம் வைக்க மல்லி, மிளகு, சீரகம், சித்தல் மிளகாய், உள்ளி சேர்த்து இடித்து புளியும் சேர்த்து உப்பும் சேர்த்து பிணைஞ்சு அதுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு கொதிக்க வச்சா ரசம் ரெடி. இந்த ரசத்துக்காக கோழிக்கால், ஆட்டுக்கால் கூட சேர்த்து கொள்ளலாம். இன்றைக்கு எங்களோட விட்டு மத்தியான சாப்பாடு சோறு, பாஸ்மதி ரைஸ் சோறு. இன்றைக்கு நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைச்சிருக்கிறேன். ஈஸ்டர் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு, அதாவது கோழி குழம்பு. மணக்க கோழி குழம்பை அள்ளி அப்படியே எடுத்து பிளேட்டில் ஊற்றி அப்படியே ஒரு 2-3 எலும்போடு சாப்பிட்டா தான் கோழி குழம்பு சாப்பிட்டது நல்லாயிருக்கும். அடுத்தது பீட்ரூட் கறி, அப்படியே நல்லா பிரட்டி வச்ச பீட்ரூட் கறி. ஆஹா, பீட்ரூட் கறிக்கும் சோறுமே எனக்கு போதும். அப்படி சூப்பரான ஒரு சுவையாக இருக்கும். அடுத்தது காரசாரமான கோழி பொரியல். ஒரு மொறு எலும்பில்லாமல் கோழியை பொரித்து வச்சிருக்கிறேன். பீட்ரூட்டு, கோழிக்கறி, கோழி பொரியல். அடுத்தது வெங்காய தயிர் பச்சடி. எங்களோட விட்ட தூள் முடிஞ்சு போச்சு. உடனே அரைச்சி கறி சமைச்சிருக்கிறேன். வெங்காய பச்சடி, அதாவது தயிர் போட்டு வெங்காயம். என்னோட ஃபேவரட் ரசம், கொத்தமல்லி ரசம். ஓகே, இதுதாங்க இன்றைக்கு எங்களை விட்டு மத்தியான சாப்பாடு. சாப்பிடுங்க. மீண்டும் எல்லோருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். நன்றி, வணக்கம், பாய் பாய்.